எல்லாம் சவுண்டே இல்லை. மகளிரே இல்லையா? ஆண்கள்லாம் சொல்லலாமே. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இங்கதான் கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் வாயில் இருக்கு. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன் பிடிக்காதா? மகளிரே பிடிக்காதா? மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆமா, மகளிர் இல்லைன்னா நம்ம இல்லை. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளில தவக்காலம் 3வது வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில கிரேக்க மற்றும் ரஷ்யா ஆர்த்தடாக்ஸ் சொல்லக்கூடிய திருத்தவையில ஒரு புனிதரை பற்றி, ஒரு பெண் புனிதரை பற்றி மிக அதிகமாக அவர் புனித நிலையில் உயர்த்தி பேசுவார்கள். அவர்தான் இன்றைய நட்சத்திர வாசிக்கிட்ட அந்த சமாரிய பெண். இந்த நாளில 2 விதமான சிந்தனைகளை இன்றைய வாசகம் நமக்கு தூண்டுகிறது. ஒன்று தாகம் அல்லது தண்ணீரை பற்றி நாம் சொல்லலாம். இதுல முக்கியமா பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பு அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், அங்க ஒரு சமாரிய பெண். இருவருக்குமே ஒத்துக்காது. 2 பேருமே வேற வேற ஒருத்தர். யூதர்கள் தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சமாரியர்கள் இவரிடம் சற்றே பிரிந்தவர். அப்ப இவருடைய பின்புலத்தை பற்றி நாம் பேசும் பொழுது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல சாலமோன் அரசர், அதாவது இஸ்ராயல் மக்கள் கடவுளிடம் சண்டை போட்டுட்டு போயிட்டு, அப்புறம் எங்களுக்கு மனித அரசர்கள், மற்ற ஊர்களெல்லாம் மனித அரசர்கள் இருக்கிறாங்களே, எங்களுக்கும் மனித அரசர்கள் வேணும் அப்படின்ட்டு தான் சவுல், அப்படி போல தாவீது, அப்புறம் சாலமோன் அரசர் வரை சாலமோனுக்கு அப்புறம் அந்த கிங்டம் 2ஆ பிரிகிறது. ஒன்று யூத அரசு, இன்னொன்று இஸ்ராயல் அரசு. யூதருடைய தலைநகரம் எது பார்த்தீங்கன்னா எருசலேம். இந்த இஸ்ராயலுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமாரியா. இப்ப இவங்க இருவருக்கும் பண்ணும் பொழுது இவங்களுடைய வல்லரசு ஒருத்தர் இருக்கிறார், அசிரியன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரையும் அடிமைப்படுத்துறோம் அப்படின்னு நோக்கம். அவங்க பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் அடிமைப்படுத்தி ஒரு வல்லரசா இருந்த அசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களையும் போரிட வராங்க. அப்போ யூத அரசு என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிபணிஞ்சிடுறாங்க. யாருக்கு? அசிரியர்களுக்கு. ஆனா இஸ்ராயல் என்ன பண்றாங்க, எங்களால் அடி பண்ணலாம் முடியாது, நாங்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கெத்து காட்டுறாங்க. அதனால அந்த அசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா யூதர்களை அடிக்கிறாங்க. அதுல ஒரு 3000 பேரை அவங்க நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கொஞ்சம் மக்கள் இஸ்ராயேல போய் வாழ்றாங்க. அப்ப அப்படி வாழ்கின்ற அந்த அசிரியர்களோடு சேர்ந்து இஸ்ராயேல் கலப்பினமாக திருமணம் செய்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த கலப்பினத்திலிருந்து வருபவர்கள் தான் சமாரியர்கள். அப்போ அது யூதர்கள் மிக்ஸ் ஆயிருக்காங்க, கலப்பினம். இவங்க தான் சமாரியர்கள் என்ன சொல்லக்கூடிய ஒரு நிலை. அவங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ சமாரியர்கள் என்னன்னா எருசலேமை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்க மட்டும் தான் கடவுள் இருக்காரா? அந்த கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூதாவில் உள்ள எருசலேமை சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கெசரேன் அப்படின்ற இன்னொரு இடத்துல அவங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில இவங்க ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்குறாங்க. இப்படியாக 2 பேருக்குமே பிரச்சனை ஏற்படுது. யூதர்ல இருந்து ஒருத்தர் 2ஆம் நூற்றாண்டுல கலகம் ஏற்பட்ட உடனே, பிரச்சனை வந்த உடனே 128ஆம் கிறிஸ்துவுக்கு முன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்போ அவங்க அந்த யூத அரசு ஆளுநரா இருந்த ஜான் எக்லின் என்ற ஒரு மனுஷன் பண்றாருன்னா அந்த சமாரியா பகுதிக்கு போய் கெசரேன் என்ற இடத்துல வழிபாட்டு தலத்தை அழிச்சிடுறாரு. இன்னும் அதிகமா ஆகுது. அப்போ அதிகமான உடனே இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தது. யார் ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறாங்க. இந்த யூதத்தில் உள்ள அந்த ஆளுநர் போய் அந்த பீடத்தை அழிச்சிட்ட உடனே 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா ஆயிருக்கு. பெரிய பிரச்சனை ஆகிட்டோடனே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு சொல்லிட்டு யூதருக்கும் இந்த அசிரியருக்கு கலப்பினமாக சமாரியர்களுக்கும் ஆயிருக்கு. அதனால யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா சமாரியர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இயேசுநாதர் போய் கிணத்தடியில போய் உட்கார்றாரு, தண்ணீர் கேட்கிறாரு. அங்க சமாரிய பெண் வராங்க. உடனே சமாரிய பெண் இந்த கேள்வி கேட்கிறாங்க, யூதர்கள் எங்கிடம் தண்ணி கேட்பதா? நாங்க ஒதுக்கப்பட்டவர்களாச்சு அப்படின்னு. ஆண்டவர் அதெல்லாம் பின்புலத்தெல்லாம் பார்க்கல. எடுத்த உடனே அவர் சொல்றார், நீ எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்றாரு. எடுத்த உடனே நான் தண்ணி கொடுக்குறதா, நீங்க யூதர்களாச்சு என்கிட்ட வாங்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனடியே நான் கொடுக்கும் தண்ணீர் அப்படின்றது அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நான் அப்படின்றது என்னை நீ ஏற்றுக்கொண்டால், என்னை நீர் முழுவதுமாக நம்பினால் நான் எனது பிரசன்னம் உன்னை வழிநடத்தும், எனது பிரசன்னத்தினால் நீ வழிநடத்தப்படுவாய் என்ற நிலைதான் அங்கு ஒரு அழியாத தண்ணீர், தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் அப்படின்றது தன்னை வெளிப்படுத்துகின்ற நிலையை தான் நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் சமாரியா பகுதி ஒதுக்கப்பட்ட பகுதி, கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் இல்லை என்ற நிலையில இயேசு சொல்லுகிறார், என்னை நீ ஏற்றுக்கொண்டால் நீ உன்னுடைய சமூகம் முழுவதுமாக
ஆசீர்வதிக்கப்படும். இதுல மிக முக்கியமாக எதுக்கு வந்து இந்த இடத்துல நான் பார்க்குறோம் அப்படின்னா, அங்க 2 விதமான நிலையை பார்க்கணும். நிறைய பற்றி பேசினா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 2 இடத்தை மட்டும் பார்க்கணும். ஒன்று பிளேஸ், இடம், இன்னொன்று தண்ணீர். அப்ப இந்த இடத்தை பத்தி நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நீ பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சந்திப்பு நடக்குது. என்ன சந்திப்புனா, தொடக்க நூல்ல பாத்தீங்கன்னா, தொடக்க நூல்ல 24வது அதிகாரத்துல இந்த இடத்துல ஈசாக்கோட மனைவியை வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல தான் பார்க்கிறார். அந்த ரேச்சல் அப்படின்ற அந்த ரெபேக்கா என்ற அந்த பெண்மணி வந்து அங்கதான் கிணத்துகளில் தான் கடவுள் அந்த திருமணத்தை இணைக்கின்ற ஒரு நிலையை அந்த கிணத்து பகுதியில தான் ஒரு உறவை ஒன்றிருக்கும் நிலை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க நூல் 29வது அதிகாரத்துல யாக்கோப்பை ரேச்சல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்தடியில சந்திக்கிறார்கள். அதோட நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா விடுதலை பயணம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மோசே தப்பி ஓடி வரும் பொழுது ஒரு கிணத்தடியில அந்த பெண்ணை சிவோராவை பார்க்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிணற்று பகுதி என்பது இரு உறவுகளை இணைக்கின்ற பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியர் இருந்தவே வேறு வேறு சமூகங்கள், இந்த சமூகங்களை இணைக்கின்ற நிலையிலே அந்த தண்ணீர், அதாவது அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த தண்ணீரை பற்றி பேசுகிறார். என்னை நீ ஏற்றுக்கொண்டால், அப்போ ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலை நான் முழுவதுமாக அனுபவித்தால் இந்த நிலை மாறும் என்ற அந்த நிலையை நான் புரிந்து கொள்கின்ற நிலை இருந்தாலும், நம்மள பலர் என்ன பண்றோம்னா, இந்த ஏற்றுக்கொள்வதில் என்றால் என்ன, தாகம் தீர்க்க தண்ணீர் என்றால் என்ன, இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கின்றோம். ஒரு நபர் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்று வெளிநாட்டில் வேலை செய்யறாரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் ஏதோ ஒரு மனசுல ஒரு உறுத்தல், நம்ம என்ன சம்பாதிச்சாலும் ஒரு வெறுமையா இருக்கிறது, ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் ஓடி ஓடி உழைக்கிற குடும்பத்திற்கு, ஆனாலும் கூட மனசுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் தான் பிறந்த ஊருக்கு செல்கிறார். அப்போ அங்கு செல்லும் பொழுது தன்னுடைய ஆலயம், நான் பிறந்து ஒரு ஆல்டர் சர்வீஸ் செய்த அந்த ஆலயத்துக்கு போறாரு. போயிட்டு அதுக்கு ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்யும் பொழுது அவர் சிறு வயதில் இருந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறார். சிறு வயதிலே இந்த இடத்துல தான் நான் 4 வயசுல வேலை செஞ்சேன், ஃபாதர் நின்றுருப்பாரு. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், என்னோட தாய் தந்தெல்லாம் இருந்தாங்க, இப்படிலாம் நினைச்சு பார்க்கும்பொழுது தன்னுடைய ஸ்ட்ரெஸ் கவலைகள் எல்லாம் அப்படியே விட்டு போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல அவர் உணர்றாரு, பிரச்சனை எங்க இருக்குன்னா என் மனசுல தான் இருக்கு. அப்போ ஆலயம் தேடி ஆண்டவரை நாடி நான் தேடி என்னை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவரிலே இணைந்த நிலையிலே சந்தோஷமாக இருக்கிறது தான் உண்மையான தண்ணீர், தாகம் தீர்க்கும் தண்ணீர். நான் எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன், அந்த கவலையெல்லாம் எனக்கு இருந்தாலும் கூட ஆண்டவரை நாடி வரும்பொழுதுதான் என்னுடைய மனம் மாற்றப்படும் என்ற நிலை அப்பொழுது உணர்கின்றார். ஆண் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இப்படி அகஸ்தீனார் கூட இப்படிதான் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரை நான் தேடி அவரை நான் ஏற்றுக்கொள்ளாவிடில் மற்றதெல்லாம் வெறுமை என்று சொல்லுகின்றார். அப்போ பல நிலைகளில் நம்ம எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும், துன்பங்கள் பட்டாலும், வேற்றுமையில் இருந்தாலும், யார் நம்மை ஒதுக்கினாலும், நாம் என்னதான் சம்பாதித்தாலும், நம்மிடம் இருக்கின்ற 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கின்ற நிலையை ஏற்றுக்கொள்ளாமல், நான் அப்படியாக வேண்டும், இப்படியாக வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஸ்ட்ரெஸ் அதிகமா போட்டுக்கிட்டு நாம் இருக்கின்ற நிலையை மறந்து இறைவனிலே அந்த இறைவனிலே நம்ம உரைந்திருக்கின்ற இறைவன் உறவாட மறந்து விடுகின்றோம். இப்படியாக நான் கடவுளோடு உறவாட அந்த நிலையை ஏற்படுத்துகின்றேன் என்றால் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதுதான் இங்கே முக்கியமா நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நானே தாகம் தீர்க்கும் தண்ணீர், அதை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்றத நிலையை தான் ஆண்டவர் உணர்த்துகின்றார். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாகம் தீர்க்கும் தண்ணி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கின்றான். அவர் என்னுள் இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார். நான் அவரை ஏற்று அவரில் உறவாட உறைந்திருக்கிற இறைவனை தட்டி எழுப்ப அவரோடு நான் இணைந்திருக்கிற நிலையை பெற்றிருக்கிறேனா, அப்பொழுது நான் இருந்தேன் என்றால் என்னுடைய தாகம் தீர்க்கப்படும், கடவுள் என்னை நன்றாக வழி நடத்துவார். தொடர்ந்து திருப்பலியை வச்சாடணும்.